கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் ஆர் ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மல் அயன் நீடில் எடுத்திருக்கேன். இதுதான் அயன் நீடில், த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற அயன் நீடில். பாருங்கள், இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே தருவாங்க. த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற அயன் நீடில்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அடுத்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடலாம். த்ரெட்டோட கார்னர் பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த எட்ஜ் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு 4 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 5-6 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. இதை இப்படி பிடிச்சி இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி கொண்டு வந்து இங்கே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராசஸ். இப்படி வச்சுட்டு இது வந்து இந்த கை வந்து அடியில் போயிடணும். இப்போது நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹூக்கில் இதை இப்படி மாட்டிக்கணும். இப்படி மாட்டினோம்னா இது கரெக்டாக போய் கேட்ச் ஆயிரும். இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் காட்டுறேன். இந்த ஹூக்கில் வந்து இந்த த்ரெட்டை இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தோம்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். இருங்க, அதை நான் காட்டுறேன். இதை அடியில் கொண்டு போயிருங்க. இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆள்காட்டி விரல் வச்சுருக்கேன். இந்த ஆள்காட்டி விரலில் தான் வந்து த்ரெட்டை பிடிச்சிருக்கேன். இது கட்டை விரலும் சென்டர் ஃபிங்கரும் வச்சுருக்கேன். த்ரெட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போது நம்ம 90 டிகிரி ஃபார்வர்டில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரேம்க்கு மேலே இருந்து காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கொக்கியில் மாட்டிக்கோங்க. நூலை மாட்டிங்கன்னா லூஸாக பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. லாக் ஸ்டிச் ஒன்று போடணும். பக்கத்தில் இன்செர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. அந்த ஹூக்கில் ரைட் லெஃப்ட் டேர்ன் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போது இந்த சென்டரில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு த்ரெட்டு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஹூக்கில் சுற்றிட்டு மேலே கொஞ்சம் இழுத்துட்டு ரைட் லெஃப்ட் இன்செர்ட் சுற்றணும். ரைட் லெஃப்ட் இன்செர்ட் சுற்றணும். ரைட் லெஃப்ட். இதுதாங்க ப்ராசஸ். ரைட் டேர்ன் பண்ணிவிட்டு தான் லெஃப்ட் டேர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு நீட்டாக இருக்கும். சுற்றணும், ரைட்டில் திருப்பணும், லெஃப்டில் திருப்பணும், மேலே இழுங்க. இன்செர்ட் அடியில் சுற்றணும், ரைட் லெஃப்ட் இன்செர்ட் சுற்றணும், ரைட் லெஃப்ட். நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ பாருங்க, மாட்டி டைட்டாக நான் பிடிக்கிறேன். சுற்றணும், ரைட் லெஃப்ட் வந்து கரெக்டாக வராது. இதே லூஸாக நம்ம த்ரெட்டையும் லூஸாக பிடிக்கணும், நீடிலையும் லூஸாக பிடிக்கணும். இன்செர்ட் சுற்றணும், ரைட் லெஃப்ட் இன்செர்ட் சுற்றணும், ரைட் லெஃப்ட். அவ்வளோதான். இது இப்படி தான் செயின் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நேராக போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து டைரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எந்த டைரெக்ஷன் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே போகணும் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த பக்கம் போகணும் அப்படின்னா அப்படியே இந்த த்ரெட்டை இந்த பக்கம் கொண்டு போங்க. இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் சேம் எந்த டைரெக்ஷனுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு போய்க்கலாம். ஆனால் இந்த ஹூக் பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹூக் பார்ட் இது வந்து எந்த டைரெக்ஷனுக்கு போகிறோமோ அந்த டைரெக்ஷனை பார்த்து தான் இருக்கணும். இப்போ மேலே பார்த்து ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா இந்த ஹூக் பார்ட்டு மேலே இருக்கணும். கீழே பார்த்து இருந்தால் கீழே பார்த்து இருக்கணும். சைட்லனா இந்த பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் ரைட் சைட் பண்ணுறேன். ரைட் சைடு ஹூக் இருக்குது. சேம் அதே தான். பெருசாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போது இந்த கார்னர்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். பாருங்க,
அவ்வளோதான். செயின் ஸ்டிச் இப்படி தான் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.